ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டேஜில் ஜே யூசோவை தான் காமிக்கிறாங்க. ஜே யூசோ ராவுக்கு வர மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்னைக்கு மேட்ச் இருக்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் டே ஒட்டுமொத்தமாக வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் பால் ஹியூமன் யாருக்கோ ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ராவை தொடங்கி வைக்கிறதுக்காக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, கந்தர் வருவார். கந்தர் வந்து ராவை தொடங்கி வைக்க ஆரம்பிப்பார். ராவை தொடங்கி வச்சுட்டு அவர் வந்து மைக்கேல் கோலுக்கு பேட்டி கேட்டோடனே அவர் வந்து பேச ஆரம்பிப்பார். பயங்கரமான ஸ்பீச்சை கொடுப்பார். ஜே யூசோக்கு வார்னிங் கொடுப்பார். ஜே யூசோ உன்னை கதையை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஜே யூசோ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நான் இந்த ரெசில்மேனியாவில் ஸ்டில்லாக சாம்பியனோட தான் போவேன். அடுத்த வாரம் ராவுக்கு வரும்போது நான் சாம்பியனோட தான் வருவேன். ஏன்னா நான் தான் சாம்பியன். ஜே யூசோ நல்லா கேட்டுக்கோ, ஒன்னால இந்த ரெசில்மேனியாவில் என்ன பீட் பண்ண முடியாது. என்னை பீட் பண்ணி நீ சாம்பியன் ஆக முடியாது. ஏன்னா உன் கதையை முடிச்சு ரெசில்மேனியாவிலே முடிச்சு உன்னை அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீ வரப்போறதே கிடையாது. ஏன்னா நான் தான் ராவில் சாம்பியனாக வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கந்தர் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவார். அடுத்தது லீவ் மோர்கனும் ரிக்கி ரெண்ட்ரிக்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன யார் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, லைராவும் பெய்லியும் வருவாங்க. இந்த இடத்துல வந்து லீவ் மோர்கன் வர்சஸ் பெய்லின்ற மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து லீவ் மோர்கனுக்கு சப்போர்ட்டாக வந்து ரிக்கி ரெண்ட்ரிக் இருப்பாங்க. அதே சமயத்தில் பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு ப்ரொமோ காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பெனிக்கா பிளேயரை வச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து பெய்லியை டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க லீவ் மோர்கன். லீவ் மோர்கன் பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் வந்து அவங்களோட பார்ட்னரான லைராவோட அதாவது பெய்லியோட பார்ட்னரான லைரா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதுக்கப்புறம் லீவ் மோர்கனோட பார்ட்னர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. ஏன்னா இந்த மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து லீவ் மோர்கன் தோக்க வேண்டியதை காலத்துக்கு ரோப்பில் வச்சு விட்டுருவாங்க ரிக்கி ரெண்ட்ரிக்கில். அதுக்கப்புறம் வந்து பெய்லிக்கு வந்து லீவ் மோர்கன் ஃபினிஷர் போடும்போது பெய்லியை வந்து அப்படியே பிடிச்சிப்பாங்க. அதனால அந்த ஃபினிஷர் உள்ளாது. அதில் வந்து இந்த எஸ்கேப் ஆகிடுவாங்க. பெய்லி எஸ்கேப் ஆகி அப்படியே ரோல் பின் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெய்லி வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால் ஹியூமன் இன்னும் அந்த கார் பார்க்கிங்கில் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரேமஸ் டே வர்சஸ் கிரீட் பிரதர்ஸ் சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து நல்லாவே நடந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு ரேமஸ்டேக்கு சப்போர்ட் பண்ண டிராகன் லீ இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிரீட் பிரதர்ஸ் டீமையும் எல்டபிள்யூ டீமையும் ரெஃபரி வந்து வெளில போங்கடான்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து சார்ட் கேபிள் இருக்கப்பட்ட சார்ட் கேபிள் எல் கிராண்டினோன்ற கேரக்டர் இருக்கார். அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அதனால அவர் வந்து எப்போ வருவார்ன்ற ஷாக்கிங் ஆச்சு. திடீர்னு பார்த்தா அவர் ரிங்கில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆகி ரேமஸ்டூடியோ இந்த மேட்சை வந்து கிரீட் பிரதர்ஸை வச்சு முடிச்சு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரேமஸ்டூடியோ ரெஃப்ரி தூக்கி கை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ரேமஸ்டூடியோ அட்டாக் பண்ணுவார் எல் கிராண்டினோ. உடனே அட்டாக் பண்ண உடனே கிரீட் பிரதர்ஸும் அட்டாக் பண்ண இருப்பாங்க. உடனே எல்டபிள்யூ டீமர்ஸ் இருந்த ஒருத்தர் ஒரு அதுக்கப்புறம் டிராகன் லீ வரும். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க. எல் கிராண்டினோ ஓடிடுவார். அதுக்கப்புறம் எல் கிராண்டினோ வர்சஸ் ரேமஸ்டூடியோ மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நியூ டேவுக்கும் வைக்கிங் ரைடர்ஸ்க்கும் நடக்க போகிற டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடக்க போகுது. அதுக்கு ப்ரோமோ காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நியூ டே சேர்ந்த சேவர் கேம் விளையாண்டுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் தன்னோட மேட்ச் போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்சுக்கு வருவார். ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் கேரன் கேஷ். இந்த மேட்ச்சில் கேரன் கேஷ் நல்லாவே ஏஜே ஸ்டைல்ஸ் ட்ரோல் பண்ணுவார். இந்த மேட்ச்சில் அவர் ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் கேரன் கேஷ் எனக்கு கால் உடஞ்சிச்சு, ஐயோ என்னால் மேட்ச்சில் பங்கேற்க முடியாது அப்படின்ற மாதிரி ரெஃப்ரியை கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஏஜே ஸ்டைல்ஸை நிப்பாட்டிடுவாங்க அடிக்கிறத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி தடுக்க போகணும்னு பட்டார்னு கேரன் கேஷ் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணது. அதுக்கப்புறம் கடுப்பான ஏஜே ஸ்டைல்ஸ் தன்னோட ஃபோராம்ஸை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, லோகன் பால் வருவார். லோகன் பால் வந்து பேசிக்கிட்டே வருவார், ஏஜே ஸ்டைல்ஸ் நீ ஜெயிச்சிட்ட, ஆனால் உன் கதை இப்போ இல்லை ரெஸ்ல்மேனியா முடிய போதுன்ற மாதிரி ஒரு அப்படியே பேசிக்கிட்டே வருவார். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. லோகன் பால் வந்து சொல்லுவார், ஏஜே ஸ்டைல்ஸ் உனக்கு வாழ்த்துக்கள், ஆனால் நீ இங்கே ஜெயிச்ச மாதிரி ரெஸ்ல்மேனியாவில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பின்னாடியில் வந்து கேரன் கேஷ் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார். கேரன் கேஷ் அட்டாக் பண்ணி கேரன் கேஷுக்கு ரிவெஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணுற ஏஜே ஸ்டைல்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அட்டாக் பண்ணிட்டு திரும்பக்குள்ளே வந்து லோகன் பால் டைட்டானியம் பஞ்சு வைப்பார். அதுக்கப்புறம் டைட்டானியம் பஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷரை போட்டு லோகன் பால் அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். இந்த மூமெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் இன்னும் கார் பார்க்கிங்கில் பால் ஹியூமன் யாருக்கோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ என்ட்ரன்ஸ் கொடுக்கறதுக்கு நின்றுட்டு இருப்பார். ஜே யூசோ அப்படியே ஆடியன்ஸ் சைடில் டாப் ஆஃப் த கேரியர்லேருந்து என்ட்ரன்ஸ் வருவார். என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே கமெண்ட்ரி டேபிளில் ஏறி நின்று பேசுவார். ஒன் மோர் டைமாக சொல்லி அந்த ஈட் மூமெண்ட்டை எடுத்துப்பார். அதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பிப்பார். ஜே யூசோ பேச ஆரம்பித்தோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கந்தர் நல்லா கேட்டுக்கோ, உன்னை வந்து நான் முடிக்க போகிறேன். எப்போ கிட்டத்தட்ட ஒரு 60,000 பீப்புளுக்கு முன்னாடி உன்னை முடிச்சு நான் வந்து ஈட் மேனியாவை மாற்ற போகிறேன். ஈட் மேனியா தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறேன். நான் தான் அடுத்த வாரம் ராவல் சாம்பியன் வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. கந்தருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பார்.
பேக் ஸ்டேஜில் இன்டர்வியூ கொடுத்துருந்த பேரன் பேக்கரை ஒட்டுமொத்தமான ஜட்மெண்ட்டை சேர்ந்து இப்போ 3 பேருமே சேர்ந்து அதுக்கு கர்லிட்டோ அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் அதுக்கப்புறம் டாமினிக் 3 பேருமே அடிச்சு போட்டு தெறிக்க விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பென்டா ஒரு மேட்சுக்காக ரெடியாகி வருவார். பென்டா வர்சஸ் ஃபின் பாலர் மேட்ச் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட் சேர்ந்து ஃபின்பாலர் வருவார். ஃபின்பாலர் வர்சஸ் பென்டா இவங்க 2 பேருக்கும் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பென்டா ஸ்விங் பிளேட் போட அதுக்கப்புறம் அதுலேருந்து திருப்பி வந்து அடுத்த செகண்டே வந்து இருந்துச்சு ஃபின்பாலர் ஸ்விங் பிளேட் போட 2 பேரும் மாறி மாறி போட்டு அந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து பேக் ஸ்டேஜில் அடிபட்டு கடந்த பேரன் பேக்கர் உள்ள வந்து கர்லிட்டை ஏறி ஓடிடுவார். அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் அதுக்கப்புறம் ஃபின்பாலரை போட்டு அடிக்க அதுக்கப்புறம் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியும் கர்லிட்டோவும் சேர்ந்து பேரன் பேக்கரை போட்டு அடிக்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் ஸ்பேர் போடுவார் பேரன் பேக்கர். அந்த மூமெண்ட் வேற லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பென்டாவுக்கு ஸ்பேர் போட முயற்சி பண்ணுவார். ஆனால் பென்டா என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா பேரன் பேக்கர் ஸ்பேர் போட வரதுனே பென்டா ஒரு கிக்கு விட்டு அதுக்கப்புறம் வந்து பென்டா வந்து பேரன் பேக்கரை வெளில தள்ளி டாப் ரோப்லேருந்து டைவ் அடிச்சு பேரன் பேக்கரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யுஎஸ்கை வந்து பேக் ஸ்டேஜ் இருந்து ஒரு ப்ரமோ கொடுப்பாங்க. ஒரு வீடியோ ஃபுட்டேஜே காமிப்பாங்க. யுஎஸ்கை வந்து ரெஸ்ல்மேனியாவுக்கு எப்படி இந்த மூமெண்ட்டுக்கு இங்கே வந்தாங்கன்றதுக்கு ஒரு ப்ரமோ காமிப்பாங்க. அடுத்து ராவோட மெயின் ஈவெண்ட் வந்துட்டு ராவோட மெயின் ஈவெண்ட்டில் பேக் ஸ்டேஜில் பால் கிம்னு ஒருத்தருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த இடத்துல சிஎம் பக்கம் டீயை குடிச்சிக்கிட்டே வந்துட்டு பால் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தோளில் கைப்பட்டு பேசிட்டு இருப்பார். நம்மளாம் பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளாம் ஒன்றா தான் இருக்க போகிற ரெஸ்ல்மேனியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல பின்னாடியே ஒரு கார் வந்துகிட்டு இருக்கும். அந்த கார்லேருந்து யார் இறங்குவான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் இறங்குவார். ரோமன் ரிங்ஸ் இறங்குறத பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவார். ஏன்னா பால் கிமனும் சிஎம் பொங்கு வந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷாக் ஆகிட்டு ரோமன் ரிங்ஸ் அப்படியே தனியாக அப்படியே ரிங்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா பால் கிமன் இருங்க ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்ட்டு பதறிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரிபிள் சிப்னு கூட்டிட்டு வருவார். இந்த பக்கம் சிஎம் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் கண்டுக்காமையே உள்ள போகிறார். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் ரிங்குள்ள அப்பீரியன்ஸ் கொடுத்தோன்னே பேச ஆரம்பிப்பாரான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிப்பார். எப்பொழுதும் போல மைக்கை பால்கிமெண்ட்டை தான் வாங்கி பேச ஆரம்பிப்பாரான்னு கேட்டிங்கன்னா பால்கிமெண்ட் அதே போல் வழக்கம் போல மைக்கை கொடுப்பார். ஆனால் பால்கிமெண்ட்டை கண்டுக்காமல் தள்ளிட்டு அதுக்கப்புறம் மைக்கை போய் கீழே ரிங் சைட்லேருந்து கீழே கட்டிடுவார். அனௌன்சர் வந்து மைக்கை கொடுப்பார். அப்போ அந்த மைக்கை வந்து வாங்கி பேசுவார். பால்கிமெண்ட் கேள்வி கேட்பார். பால்கியூமன் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? உன்னை பார்த்தேன் பின்னாடி எவன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நியாயமா? நீ ஏன் கூட மட்டும்தான் இருக்கணும். நீ என்னோட ஆளுன்றதை ஞாபகம் வச்சிருக்கியா இல்லையா? பால் ஹியூமன் எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும். நீ யாருக்கு ஃபேவரா இருக்க போற அப்படின்றத சொல்லு. இந்த ரெஸ்ல்மேனியாவில் யாருக்கு நீ கூட வர போற அப்படின்றத சொல்லு. ஏன்னா நான் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ ஒவ்வொரு வாட்டியும் நீ ஆளை பார்க்குற நேரத்தில் ஆளை மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. எனக்கு இப்போ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமனை பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பால் ஹியூமன் அப்படியே வந்து பதில் சொல்லுன்னு சொல்லி ரோமன் ரிங்ஸ் அப்படியே மைக்கை தூக்குறாரு. ரோமன் ரிங்ஸ்லாம் ஆடியன்ஸ் கத்துறாங்க. அதுக்கப்புறம் பால் ஹியூமன் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி இரிட்டேட் ஃபேஸில் மாற்றிக்கிட்டு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் கிட்ட பால் ஹியூமன் வந்து நான் இப்போ உங்களுக்கு தான் ட்ரைபிள் சீஃப் சப்போர்ட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த இடத்துல செத்ரோலின்ஸ் வர ஆரம்பிச்சுன்னு அந்த இடத்துல எல்லாருமே வந்து கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா சிஎம் பங்கு தான் வருவான்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் செத்ரோலின்ஸ் வந்தோடனே ரோமன் ரிங்ஸ் பால் ஹியூமன் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல செத்ரோலின்ஸ் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆடியன்ஸ் ஓன்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு செத்ரோலின்ஸோட என்ட்ரன்ஸை வரவேற்பாங்க. செத்ரோலின்ஸ் வந்து பேசுவார். இந்த WWE வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ரெஸ்ல்மேனியா மேட்ச் தான் இந்த 3 பேர் மோதுற ஹிஸ்ட்ரி மேட்சாக இருக்க போகுது. வரலாற்று படைக்க போகிற மேட்ச். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங் வேர்ல்டுலேயே ஒரு புதிய புரட்சி ஏற்படுத்தப்படுற மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க தான் WWEயோட அடுத்த ஃபியூச்சர் WWEலேயே உச்சத்துக்கு போக போகிறாங்க. அதனால இந்த மேட்ச்சில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ரோமன் ரிங்ஸ் இந்த ரெஸ்ல்மேனியாவில் பால் ஹியூமன் உன்னோட ஃபேவர் கிடையாது. உன் பக்கம் வரமாட்டேன். சிஎம் பங்கு வேணாம் பக்கம் வேணாம் போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. நீனே வேணா அவன்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட்டை மாற்றி விட்ருவாரு. அப்படி கேட்ட உடனே பால் ஹியூமனை பார்த்து திரும்புவார். பால் ஹியூமன் நீ யாருக்கு ஃபேவர்ன்றதை இப்போ சொல்லு. அவன் வேறு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் அந்த பக்கம் திரும்புவார். உடனே திரும்பிட்டு பால் ஹியூமன் பேசுறதுக்கு முன்னாடி ரோமன் ரிங்ஸ் அப்படியே செத்ரோலின்ஸை பிடிச்சி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸை கார்னரில் தள்ளி விட்டு அந்த பேரிகேட்டில் அடிக்க வச்சு அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸை வெளில தூக்கி விட்டு எறிஞ்சிடும். அதுக்கப்புறம் பால் ஹியூமனை பார்த்து பால் ஹியூமன் சொல்லுவார் ட்ரைபிள் சீஃப் நான் உங்களை அக்னாலஜ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்த ரோமன் ரிங்ஸ் அப்படியே பால் ஹியூமன் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டு கீழே விழுந்துருவார். கீழே விழுந்தோடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பால் ஹியூமனை காப்பாற்றுறதுக்கு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு வருவார். சிஎம் பங்கு வந்தோடனே ரோமன் ரிங்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். ரோமன் ரிங்ஸை அட்டாக் பண்ணி அடித்து வெளில தள்ளி விட்டு ரோமன் ரிங்ஸை அடித்து போட்டோடனே அதுக்கப்புறம் சிஎம் வந்து பால் ஹியூமன் போய் பார்ப்பார். பால் ஹியூமனை பார்த்துக்கிட்டு திரும்பிக்கிட்டு இருந்தால ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து டக்குன்னு சிஎம் பங்கு ஒரு ஸ்பீரை வைப்பார். ஸ்பீரை வச்சுட்டு பால் ஹியூமனை பார்த்துக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செத்ரோலின்ஸ் ஸ்டீல் சேரோட வந்து அதுக்கப்புறம் பால் ஹியூமனை போட்டு பால் ஹியூமன் பக்கம் திரும்பி இருந்த
ரோமன் ரிங்ஸை போட்டு ஒரு ஸ்டீல் சேரில் பயங்கரமாக அட்டாக் பண்ணி இதாண்ட சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சிஎம் அங்கே ஒரு ஸ்டாம்பு, அதுக்கப்புறம் செத்ரோலினிஸ் வந்து ரோமன் ரிங்ஸ் ஒரு ஸ்டாம்பு வச்சு தெறிக்க விட்டோன்னு அப்படியே பால் கிம் ஷாக்கா ஐயோ நான் ஒன்றும் பண்ணலன்ற மாதிரி பயத்தில் வெளுத்து போய் நிற்பாரு. அதுக்கப்புறம் இதுதான் ராவில் நடந்துச்சு. இந்த ராவில் நடந்த சம்பவம் வேற லெவலாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.